ஹாய், இது வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு வந்து கேக் கிளாஸ் வந்து முடியுது. ஸோ எங்களுக்கு வந்து அன்றைக்கு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. அதுக்காக எங்களோட பேட்ச் வந்து ஒரு கலர் கோட் செலக்ட் பண்ணியிருந்தோம். நாங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஜீன்ஸ் வந்து பிளாக் கலர்லையும் ப்ளவுஸ் வந்து ப்ளூ கலர்லையும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ சேர்ந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து எடுத்திருந்தேன். நான் ஷார்ப்பாக 10 o'clock வந்து நிற்கிற மாதிரி சொல்லியிருந்தவா. ஸோ நான் வந்து 9:30 ரெடியாகி பைக் எடுத்து வலிக்கிட்டேன். இன்றைக்கு தான் நாங்கள் செய்த எக்ஸாம் இந்த கேக்கோட ரிவ்யூ எல்லாமே மிஸ் சொல்லுவா. ஸோ கொஞ்சம் நர்வஸோடையும் பயத்தோடையும் வந்து வலிக்கிட்டு போயிருந்தோம். ஸோ என்ன சொல்ல போகிறான்னு சொல்லி இதுதான் எங்களோட ஊர். போகிற நேரம் மாடுகளுமே குறுக்க வந்துட்டு ஸோ வெயிட் பண்ணி அவையில் போன பிறகு நான் வலிக்கிட்டு போய் கொண்டிருந்தேன். 10 மணிக்கு முன்னமே ரீச் ஆகிட்டேன். 9:50 எல்லாமே போயிட்டேன். நான் போயிருக்கிற நேரம் ஒரு கேர்ளும் மிஸ்ஸும் மட்டும்தான் வந்திருந்தவையல். ஸோ அவையோட வந்து கொஞ்சம் கதைச்சு கொண்டிருக்கிற நேரம் மற்ற எல்லாருமே வந்துட்டேன். எல்லாருமே வந்த பிறகு சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மிஸ் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தர் செய்திருந்த கேக்குட ரிவ்யூ வந்து சொல்லியிருந்தவா. இந்த கரெக்ஷனுகள், அதாவது எது பிள்ளையாக செய்திருக்கோம் எது சரியாக செய்திருக்கிறோம்னு சொல்லியிருந்தவா. அதுக்கு பிறகு மிஸ் வந்து எங்களுக்கு தேங்க் பண்ணியிருந்தவா. அதே மாதிரி நாங்களுமே வந்து மிஸ்ஸுக்கு ஒரு நன்றி உரை வந்து சொல்லியிருந்தோம். நாங்கள் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் தான் நன்றி உரை வந்து சொல்லியிருந்தவா. அவள் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டா. கேக் கிளாஸுக்கு போனதில் 4 பேர் வந்து செட் ஆகிட்டோம். ஸோ 4 பேருமே வந்து இந்த கடைக்கு வந்து போயிருந்தோம். ஸோ இது வந்து வைரப்புளியங்குளம் ரோட்டில் இருக்குது. இங்கே தான் நான் சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். ஸோ இன்னொரு ஃப்ரெண்டுமே இங்கே தான் எடுத்திருந்தவா. அவள் சொல்லித்தான் நானுமே அந்த கடைக்கு போயிருந்தேன். அதே மாதிரி இந்த கதையை மற்ற 2 பேருக்கும் காட்டுறதுக்காகத்தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து சும்மா ட்ரெஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் எதுவுமே எடுக்க இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் செய்திருந்தோம். அதாவது நாங்கள் செய்த கேக்குகளோடு தனியாக இருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட்டையுமே வச்சு எடுத்திருந்தோம். அப்புறம் குரூப்பாக வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்திருந்தோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு வந்தாச்சு. இதுதான் எங்களோட சர்டிஃபிகேட் ஃபங்க்ஷனில் நடந்த நிகழ்வுகள். ஓகே, பாய்.